வணக்கம் குட்டீஸார்த்தமிழ். இன்றைக்கி நம்ம கார்ட்டூன் வெர்ஷன் ஆஃப் மெஸ்ஸி வரைய போகிறோம். ஒரு பேப்பர் பென்சில் இல்லை ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நான் ரொனால்டோ வரைஞ்சிருக்கேன்ல, அதுக்கு பக்கத்தில் தான் வரைய போகிறோம். டிஸ்ட்ராக்டடாக இருக்கா, அதனால் நான் இதுக்கு மேலே ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மெஸ்ஸி வரைகிறதுக்கு கண்ணுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சேம் இந்த இடத்துல ஒரு ஓவல் ஷேப் போட்டுக்கோங்க. அந்த ஓவல் ஷேப்புக்குள்ளே டாப்பில் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளுக்கு கீழே இருக்க ஸ்பேஸை நல்லா டார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி ஒரு 2 to 3 ஃபிங்கர்ஸ் கேப் விட்டுட்டு இந்த இடத்துல இன்னொரு அதே அளவுக்கு ஓவல் ஷேப், அதுக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கிள், அதுக்கு கீழே இருக்க ஸ்பேஸை நல்லா டார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஐக்கு மேலே இந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக ஒரு சின்ன லைன், கர்வ்டு லைன் மாதிரி போட்டுட்டு இந்த லைனோட லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு குட்டி சி போட்டுட்டு அகெயின் ஒரு டபுள் லைன் போட்டு இந்த எண்டில் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரியே லெஃப்ட் சைட்லேயும் பண்ணிக்கலாம். ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுட்டு இந்த எண்டில் ஒரு சி போட்டுட்டு டபுள் லைன் போட்டு கீழே கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நோஸ் போடுறதுக்கு ரைட் சைடு ஐக்கு அப்படி கொஞ்சம் கீழே பக்கத்துலேயே ஸ்லாண்டிங்காக ஒரு குட்டி சி மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நோஸ். மெஸ்ஸிக்கு ப்ரௌன் ஹேர் தானே, ஸோ சில டீட்டெயில்ஸ் மட்டும் ப்ரௌன் பென் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இந்த ஐஸ் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே ஒரு அப்சைட் டவுன் யூ மாதிரி 2 ஐஸ்லேயும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நோஸ்க்கு கீழே முஸ்டாஷ் இருக்குல்ல, மீசை வரைகிறதுக்கு இந்த நோஸை டச் பண்ண மாதிரியே நல்ல வைடாக ஒரு எம் ஷேப் மாதிரி போட்டுக்கிறோம். ஒரு கர்வ்டு எம் மாதிரி போட்டுட்டு இதுக்கு நீங்கள் ப்ரௌன் பென்சில் இல்லை பென் எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய யூ ஷேப் மாதிரி வைடாக ஒரு கர்வ்டு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இன்னொரு டீப்பாக ஒரு யூ போட்டுட்டு இந்த யூக்குள்ளே ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப். இது வந்து மவுத். ஓகே, இப்போ இந்த முஸ்டாஷை கீழே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி சின்னதாக 2 குட்டி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அந்த மவுத்துக்கு கீழே ஒரு சின்ன கோடு, இந்த ஸ்லாண்டிங் லைனை இந்த மவுத்துக்கு கீழே இருக்க கோடில் இப்படி ஜாயின் பண்ணணும். ஒரு ஜே ஷேப் மாதிரி போட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த முஸ்டாஷ் இருக்கு இல்லையா, அதை டவுன்வேர்ட்ஸாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஹேர் ஸ்டைல் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் லெஃப்ட் சைடு ஐஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 மாதிரி இப்படி போட்டுக்கிறோம். ஓகே, ரைட் சைடு கண்ணுக்கிட்ட முடிகிற மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து அகெயின் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன், டவுன்வேர்ட்ஸாக ஒரு லைன், இன்னொரு குட்டி 7 மாதிரி இருக்கும். வரைஞ்சிட்டிங்களா? இப்போ இந்த 7 போட்டிருக்கோம்ல, இதோட இந்த எண்டில் ஸ்லாண்டிங்காக வி ஷேப் மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி பக்கத்தில் வி ஷேப் 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் இந்த விக்கு கீழேந்து அகெயின் இந்த பக்கம் எப்படி ஒரு 7 ஷேப் மாதிரி போட்டிருக்கோமோ அதே மாதிரியே ஆப்போசிட் சைடில் போடுறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஸ்லாண்டிங்காக 2 கர்வ்டு லைன் போட்டுக்கோங்க. அப்வேர்ட்ஸாக போட்டுட்டு இங்கே சி ஷேப் மாதிரி காது வரைஞ்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு சின்ன கோடு. இப்போ இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லைன் போட்டு இந்த காது ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே பியர்டு வரைய போகிறோம். இந்த பியர்டு வரைகிறதுக்கு நான் எப்படி போடுறேன்னு பார்த்து அதே மாதிரி போட்டுக்கோங்க. பம்பி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கணும். எப்படின்னா ஒரு லைன் போட்டு திரும்ப அப்வேர்ட்ஸாக ஒரு சின்ன கோடு, திரும்ப இன்னொரு லைன், அதுக்கு மேலே அப்வேர்ட்ஸாக இன்னொரு கோடு. அதே மாதிரியே இந்த ஃபேஸ்க்கு கீழே வி ஷேப்பில் வர்ற மாதிரி போட்டு இந்த ரைட் சைடில் போய் கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பியர்டு ஒரு வி ஷேப்பில் வருதா. இப்போ இந்த ரைட் சைடு இயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன கோடு. இந்த பியர்டோட இன்சைட் ஃபேஸ்க்குள்ளே வர்ற இடத்துல நம்ம ப்ரௌன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். பென்சில் தான் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். எப்படி வெளியில் பம்பி லைன்ஸ் போட்டோமோ அதே மாதிரியே போட்டுட்டு இந்த முஸ்டாஷில் ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரியே ரைட் சைட்லேயும் ஒரு சின்னதாக லைன், இங்கே ஒரு ஸ்ட்ரோக், அகெயின் சின்னதாக ஒரு லைன், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த 7 போட்டிருந்தோம்ல,
இதுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு இங்கே அகெயின் பம்பி லைன்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேருக்கு வந்து ஒரு வி ஷேப்ஸ் மாதிரி போட்டோம்ல, அதே மாதிரி அப்சைட் டவுனாக போடுறோம். பட் இது கொஞ்சம் கர்வ்டாக வரணும். லைக் எஸ் லைன்லாம் போட்டால் அப்படி போடுவோம், அந்த மாதிரி இந்த மாதிரி வேவியாக போட்டு போடுறோம், ஸ்ட்ரெயிட்டாக போடாமல். இதே மாதிரி இந்த ஹேர் ஸ்டைலை கண்டினியூ பண்ணி கொண்டு வந்து இந்த இயர்கிட்ட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு கேபிட்டல் எம் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பக்கமும் அகெயின் பம்பி லைன்ஸ் கொண்டு வந்து ரைட் சைடு இயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபேஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. நம்ம பாடிலாம் போட்டுறது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த இடத்துல சின்னதாக 2 லைன் போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு யூ ஒரு வி ஷேப் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து ஷோல்டர்ஸ் போடுறதுக்கு ஸ்லாண்டிங் லைன், அதே மாதிரி ரைட் சைட்லேயும் இந்த இயர்ஸை விட வெளியில் தாண்டி வர்ற மாதிரி இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்லீவ்ஸ் போடுறதுக்கு ரொனால்டோவுக்கு எப்படி வரைஞ்சோம் அதே மாதிரியே எல் ஷேப்பில் 2 பக்கமும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன், கீழே ஒரு ஸ்லீப்பிங் லைன், இங்கே இன்னொரு லைன் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஹேண்டை இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெஸ்ஸியோட ஜெர்சியில் வர்ற மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் அதில் இருக்கும். இந்த நெக் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக பாடியில் 2 லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக அகெயின் ஒரு பிளாக் கலரில் நல்லா திக்காக லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, கீழே இதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் எல் ஷேப் மாதிரி இருக்கா, போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்லாண்டிங் லைன், இங்கேருந்து ஒரு சின்ன லைன் போட்டுட்டு இங்கேயும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுக்கு ஷார்ட்ஸ்லேயும் எப்படி ஸ்லீவ்ஸில் போட்டோமோ அதே மாதிரியே டபுள் லைன் போட்டுக்கலாம். இந்த லைனை நல்லா திக்காக போட்டுக்கோங்க. அடுத்து லெக்ஸ் வரைகிறதுக்கு இந்த ஷார்ட்ஸில் கொஞ்சம் உள்ளே தள்ளி 2 குட்டி லைன் போட்டுக்கோங்க. 2 கால்லையும் அதே மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன், இந்த ஸ்லீப்பிங் லைனோட 2 எண்ட்லேயும் ஒரு குட்டி குட்டியாக சி ஷேப் மாதிரி போட்டுக்கிறோம், சாக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக. இதுக்கு கீழே அகைன் சின்னதாக ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே அளவுக்கு சேம் சைஸில் இந்த பக்கமும் போட்டுட்டு அதே மாதிரி ரைட் சைட்லேயும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஷூஸ் போடுறதுக்கு இந்த எண்டில் ஒரு ஜி ஷேப் மாதிரி ஜெட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரியே இந்த பக்கமும் ஒரு ஆப்போசிட் சைடு ஜெட் மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு சின்ன லைன் போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக ஒரு யூ ஷேப் மாதிரி போட்டுட்டு இங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ரைட் சைட்லேயும். நெக்ஸ்ட்டு ஃபுட்பால் ஷூஸில் குட்டி குட்டியாக ஸ்பைக்ஸ் மாதிரி கீழே இருக்கும்ல, அதுக்காக இந்த பாட்டமில் மட்டும் சின்ன சின்னதாக பம்ப்ஸ் மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல லேஸ் போடுற மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு போ ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே ஸ்லீப்பிங் பொசிஷனில் ஒரு யூ ஷேப் மாதிரி, அதே மாதிரியே இந்த பக்கமும். அடுத்து ஹேண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம்ல டபுள் லைன், அதே மாதிரியே இந்த எண்ட்லேயும் டபுள் லைன் போட்டுட்டு நல்லா திக்காக பண்ணிக்கோங்க இந்த லைனை. ரொனால்டோவுக்கு எப்படி வரைஞ்சோம் அதே மாதிரியே கை வந்து ஜஸ்ட் பின்னாடி ஃபோல்டு பண்ண மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஸ்லாண்டிங்காக எல் ஷேப் மாதிரி இப்படி போட்டுக்கிறோம். 2 பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைஸ் மட்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. இப்போ மெஸ்ஸியோட இந்த ஜெர்சியில் என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி தான் நான் கலர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் வச்சு இந்த மாதிரி டார்க் ப்ளூ யூஸ் பண்ணி லைன்ஸ் போட்டுக்கோங்க. சென்டரில் 2 லைன், ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட்லேயும் 2 லைன். நெக்ஸ்ட்டு தாடிக்கு வந்து உள்ளே ஃபுல்லாக ப்ரௌன் கலர் பண்ணிவிட்டு ஹேருக்கு
இந்த டாப் லேயரில் மட்டும் லைட் ப்ரௌன் கொடுத்துட்டு பாட்டம் லேயர் ஃபுல்லாக டார்க் ப்ரௌன் கலர் கொடுத்துக்க போகிறோம். கலரிங் போர்ஷன் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வீடியோவோட எண்டில் பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் எப்படி கலர் பண்ணியிருக்கேன்னு பார்த்து அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஐப்ரோஸ்க்கும் ப்ரௌன் கொடுத்தாச்சு. ஜெர்சியில் டார்க் ப்ளூ கலரில் நல்ல 2 கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி டார்க் பண்ணிவிட்டு சென்டரில் லைட் ப்ளூ. சேம் டார்க் ப்ளூ லைட் ப்ளூ காம்பினேஷன் தான் ஷூஸ் அண்ட் சாக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்கின் கலர் கொடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுறலாம், அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. கடைசியாக சீக்ஸில் லைட் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துட்டு ஜெர்சி நம்பர் 10 தானே, ஸோ ஜெர்சியோட சென்டரில் அப்புறம் ஷார்ட்ஸில் எழுதிட்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துடலாம். அவ்வளோதான், மெஸ்ஸி வரைஞ்சாச்சு. பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு மெஸ்ஸி மாதிரி இருக்குல்ல, தாடி மட்டும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, வி ஹேட் ஃபன் ரைட். எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பாப்பாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களோட ஃபேவரட் மெஸ்ஸி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். அழகாக என் கூடவே சேர்ந்து வரைஞ்சாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ட்ராயிங்ஸை kuttiesarttamil@gmail.com இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய கிட்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Let's be thankful for what we have. நன்றி.